பாஸ்ட் 1 வீக்காகவே நான்வெஜ் ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ணேன். மஷ்ரூம் வச்சு குடமிளகாயும் சேர்த்து ஒரு சூப்பரான கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு செம்ம காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேன் நல்லா காஞ்சதும் எண்ணெய், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பழுத்த தக்காளி சேர்த்து அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட 200 கிராம் காளான், 200 கிராம் குடமிளகாய் இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, அதுலேருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும். மேக்ஸிமம் குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் அவ்வளோதான். மசாலாஸ்க்கு 1/2 டேபிள் ஸ்பூனில் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், ரெட் சில்லி பவுடர் அண்ட் மல்லித்தூள், கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாஸ் எல்லாம் இல்லை என்கிட்ட அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேச்சுலர்ஸாக இருக்கீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.